வணக்கம் மக்களே, நான் விஜயதரன். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு வீடியோ பதிவு வந்து பார்த்தேன். இந்திய ஊடகம் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்க மட்டும்தான் அதை போட்டிருக்காங்க. தளபதி விஜயனாக்கு வந்து இலங்கையில அவருடைய படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தடையா? குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல குறிப்பா வடக்கு மாகாணத்துல வந்து தடையா? அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோ பதிவுல வட மாகாணத்துல வந்து தளபதி விஜய் அண்ணாவோட கொடிக்கம்பம், அதாவது கட்சி கொடிக்கம்பம் வந்து இடிக்கிற மாதிரி ஒரு வீடியோவ போட்டுட்டு அவர் இருந்து பேசுறாரு. அந்த யூடியூப் சேனல்ட்ட பேர் சொல்ல விரும்பல. அந்த நபரை நான் பேர் சொல்ல விரும்பல. அவருடைய வீடியோக்கள் கூடுதலாக பார்த்திருக்கேன். அவர் வந்து தளபதி விஜய்னாக்கு எதிராகவே பேசுவார். ஓகே. ஒருத்தருக்கு அரசியலுக்கு வந்த அப்புறம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிக்கும், பிடிக்காது. அதெல்லாம் அரசியல் ரீதியாக கடந்து போக வேண்டிய ஒரு விடயம். ஆனா பொய் செய்திகளை வந்து பரப்புறது மட்டும் இல்லாம, எங்களுடைய ஈழத்தமிழ் இளைஞர்களை வந்து இழிவுபடுத்தும் விதமாக அவருடைய கருத்து இருந்தது. ஓகே. ரசிகன் எல்லா இடமும் இருக்கான். உலகம் முழுக்க படம் பார்க்கலாம். என்ன ஈழத்தமிழர்கள் மட்டுமே உங்களுக்கு இழிச்ச வாயினா? புரியல எனக்கு ஒண்ணும். ஒரு நடிகனுக்கு ரசிகன் உலகம் முழுக்க இருக்கிறான். எல்லாருமே படம் பார்க்குறான். எல்லாருமே கொண்டாடுறாங்க. அவங்க அவங்க எல்லாருமே ரசிக்கிற தன்மை இருக்கு. எல்லா நடிகரையும் ரசிக்கிற தன்மை இருக்கு. ஈழத்தமிழர்கள் எதுவும் செஞ்சா உங்களை எல்லாருக்குமே வலிக்குது. என்ன பிரச்சனை? புரியல எனக்கு. ஏன் நாங்க மனுஷர் கிடையாதா? நீங்க ஒட்டுமொத்தமா ஈழத்தமிழர்களை வந்து ஒரு அணிலன்றது புரியுதா? இளைஞர்களுடைய வீரம் உங்களுக்கு தெரியுமா? தயவு செய்து சொல்றேன். பொய் செய்திகளை பரப்பாதுங்க. என்னை பொறுத்த மட்டிக்கு வடக்கு மாநிலத்துல வந்து அவ்வாறான ஒரு செயற்பாடு நடைபெறவில்லை. ஒரு கொடிக்கம்பத்தை இடிச்சு உளுத்தினது. அது மட்டும் இல்லாம இலங்கையில தளபதி விஜயனோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடை என்றதெல்லாம் பொய் செய்தி. இந்த செய்திகள் எல்லாம் நம்ப வேண்டாம். தயவு செய்து சொல்றேன். இந்திய ஊடகங்களை வந்து இவ்வாறான என்ன சொல்றது ஊடகத்தை வச்சுக்கொண்டு பொய் செய்திகளை பரப்பி அவருடைய இமேஜை என்ன சொல்றது எப்படியாவது குறைக்கிறோம்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் பொய் செய்தி. தளபதி விஜயனாக்கு எதிராக வந்து இலங்கை அரசாங்கம் வந்து பேசியிருக்காங்க. அது சம்பந்தமா தனி வீடியோ பார்ப்போம். தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. தளபதி விஜயனாக்கு எதிராக இப்ப பேசப்படையில. தளபதி விஜயன்னா மதுரை மாநாட்டுல வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும். கச்சதீவு மீட்பு தொடர்பாக ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. ஆனா அது தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளணும். தமிழ்நாட்டுல தளபதி விஜயனா மாத்திரமே அந்த கருத்து வைக்கல. கச்சதீவு மீட்பு தொடர்பாக வந்து தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட அரசியல்வாதிகள், அதாவது ஒரு ஆளுங்கட்சியை தவிர்த்து கொண்டு அனைத்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது வந்து கட்சித்தீவு மீட்பு தொடர்பாக பேசியிருக்காங்க. ஆனா தளபதி விஜய் என்ன பேசினது இது உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா மாறுறதுக்கு காரணம் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு நடிகர். உலகம் முழுக்க அவரை வந்து கொண்டாடுறாங்க. அதன் அடிப்படையில் வந்து அவர் ஒரு சின்ன கருத்து வெளியிட்டா கூட அது வந்து மிகப்பெரிய ஒரு ரேஞ்சில வந்து என்ன சொல்றது வெளிப்படையாக உலகம் முழுக்க தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடிப்படையில் தான் அதுக்கான எதிர்வினையை வந்து சகோதர மொழி பேசுறவங்க கொடுத்தாங்க. சரி, நாங்க அதெல்லாம் பேசல. ஏன்னு சொன்னா அது ஒரு நாட்டின் பகுதியில இருக்கும் பொழுது வந்து ஒரு நாட்டின் நிலப்பகுதியை வந்து யாருமே மீட்க முடியாது. இலங்கை தமிழர்களுக்கு தெளிவா தெரியும். இந்தியா சட்டம் தெளிவான்னு புரிஞ்சுக்கொள்ளுங்க. இலங்கை தமிழர்கள் எல்லாருமே முட்டாள் கிடையாது. இந்தியா வந்து கூட்டாட்சி தத்துவம் கொண்ட நாடுன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாநில ஆட்சி என்று சொன்னா என்ன? மாநில உரிமை என்றா என்ன? ஒரு மாநிலத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எல்லாமே எங்களுக்கு தெரியும். இந்தியா பொறுத்த மட்டிக்கு வெளிநாடுகள்ல நிலப்பகுதிகள் வருவது கொடுப்பது எல்லாமே மத்திய அரசாங்கத்தால மாத்திரம்தான் முடியும். இந்தியாவில் வந்து ஒரு மாநில அரசாங்கத்துக்கு பொலிஸ் அதிகாரம், நில அதிகாரம் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு நாட்டை தாண்டி இன்னொரு நாடோட எந்தவித தொடர்போ எந்தவித நடவடிக்கையும் ஈடுபடணும்னு சொன்னா மத்திய அரசாங்கத்தால மாத்திரம்தான் முடியும்ன்றது எங்களுக்கு தெளிவா தெரியும். நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. புரியுதா? ஆனா ஒரு நாட்டுல ஒரு நடிகருக்கு தடை விதிக்கிறாங்கன்னு சொன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அனுமதி வழங்கணும். அதாவது இந்தியா கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்கணும். தளபதி விஜயனாக்கு தடை விதிக்கிற அளவுக்கு தளபதி விஜயனா ஒன்றும் உலக கேடுகட்ட ஒரு நபர் கிடையாது. நான் சொல்ல முடியாத ஒரு அமைப்பை சேர்ந்தவர் கிடையாது. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளணும். தளபதி விஜயனா ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு, ஒரு நடிகர். அரசியல் கட்சியை நடத்துறவர்கள் வந்து கருத்து எவ்வாறும் தெரிவிக்கலாம். அது புரியுதா உங்களுக்கு? அதுக்கு எல்லாம் ஒரு நாட்டுல தடை விதிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். அப்படியெல்லாம் எந்த வித செயற்பாடும் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற அது குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை ஏமாற்ற விரும்புறீங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் போட்டார் முன்னுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. ஒரு கொடி கம்பத்தோட தளபதி விஜயனோட அந்த என்ன சொல்றது கட்டட அமைப்போட சேர்ந்த ஒரு இதை வந்து இடிச்சு தள்ளுற மாதிரி ஒரு வீடியோ பதிவு. அவ்வாறான ஒரு கட்டட அமைப்பு திட்டங்கள் எல்லாம் இலங்கையில யாருமே கடைப்பிடிக்கிறது கிடையாது. மற்றது கொடி கம்பங்கள் இவ்வாறான என்ன சொல்றது சைஸ்ல வந்து இலங்கையில பயன்படுத்துற கிடையாது. தெளிவாக ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும் நீங்க. அது மட்டும் இல்ல அந்த வீடியோல பார்க்குற காட்சிகள், அதாவது ஒரு தண்ணி தொட்டி வந்து பின்பகுதியில் அந்த வீடியோவின் பின்பகுதியில் தெரியுது. இவ்வாறான தண்ணி தொட்டி அமைப்புகள் வந்து இலங்கையில அதுவும் குறிப்பா வடக்கு மாகாணத்துல இல்ல. எங்களுடைய நகரத்துல வந்து எங்களுடைய கலை கலாச்சாரங்கள் எங்களுக்கு தெரியும். நீங்க இந்தியாவில் ஒரு பகுதியில எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ போட்டு பொய் செய்தியை பரப்பி
தளபதி விஜயனோட பேரை கெடுக்குறீங்க. ஓகே, சில வேளைகள்ல வந்து அவர் சொன்ன கருத்து வந்து ஒரு நாட்டின் இறையாண்மையை மீறுவதாக இருக்கலாம். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னு சொன்னா ஒரு நாட்டின் நிலப்பகுதியில் இருக்கிற ஒரு நிலத்தை வந்து மீட்கிறேன்னு சொல்றது நிச்சயமாக அது தவறான விடயம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னு சொன்னா ஒரு நாடு தன்னுடைய நிலப்பகுதியை விட்டு கொடுக்காது. அதுக்கான கச்சத்தீவு தொடர்பான முழுமையான அரசியலை பார்க்கணும். என்னத்துக்காக விடப்பட்டது, என்ன யார் கொடுத்தது எல்லாமே பார்க்கணும். அதன் அடிப்படையில் நாங்கள் அதை பேச விரும்பல. அதை நான் கடந்து செல்லத்தான் விரும்புகிறோம். ஏகப்பட்ட செய்திகள் வந்ததுன்னா கூட அதை நான் கடந்து தான் சென்றிருக்கேன். அதன் அடிப்படையில் அது இந்திய கவர்மெண்ட்டுக்குரிய விடயம், இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. அது அவங்க இந்திய மத்திய அரசாங்கம் அந்த முடிவு எடுத்துக்கொள்ளும். தெளிவான புரிஞ்சு கொள்ளுங்க. மாநிலத்துல இவ்வாறான அரசியல் பண்ணித்தான் ஒவ்வொரு கட்சிகளும் வருவாங்க. அதன் அடிப்படையில் தளபதி விஜய் செய்கிறாரு. முடிஞ்சா அது அவருடைய பேச்சுரிமை. நாட்டுல வாழ்ற ஒரு குடிமகனா வந்து அவர் பேசுறாரு. அதுலயும் பிழை கிடையாது. இந்த நாட்டுல இலங்கை நாட்டின் சட்ட விதிக்குட்பட்டு இந்த இலங்கை நாட்டினுடைய நிலப்பகுதியை விட்டு கொடுக்காம இலங்கையர் பேசுறது தவறு கிடையாது. அதுக்கு எல்லாமே ஒரு நாட்டின் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கும் ஒரு நாட்டின் நடிகருக்கும் வந்து இந்த நாடு தடை விதிச்சா இலங்கையின் பொருளாதாரம் இப்படி இருக்கு. தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. தளபதி விஜயனால ஜனநாயகம் படம் வருதா, அதுக்கு தடை விதிக்கப்படுதா? இப்ப பாருங்க, ஏகப்பட்ட வசூல், அதுக்கு எவ்வளவு டேக்ஸ் வரும், இலங்கையின் பொருளாதாரத்துல இவ்வளவு தாக்கம் செலுத்தப்பட்டது தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கணும். சும்மா எதுவும் எழுந்த மாக்களை நீங்க பேசக்கூடாது. தளபதி விஜயனால ஒரு நடிகரை சுற்றி ஏகப்பட்ட விடயங்கள் இருக்கு. இன்னொரு நாட்டுல இன்னும் நடக்குதுன்னு சொல்லி உங்களோட நாட்டுல இருக்கிற மக்களை பொய் செய்தி அடிச்சு விட்டா உங்களோட நாட்டு மக்கள் நம்புறாங்கன்னு தெரியல. ஆனா தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்களை இவர் சொல்றது எல்லாத்தையும் நம்பாதுங்க. உண்மை செய்திகள் வரும் பட்சத்துல அதை நாங்க ஓப்பனாவே சொல்லுவோம். இலங்கையில வரான செய்திகள் வந்திருக்கு. தளபதி விஜயனாக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் இலங்கையில, அதுவும் குறிப்பா வடக்கு மாகாணத்துல எந்த ஊடகமே தளபதி விஜயனாக்கு இலங்கையில தடை என்றதை அறிவிக்கல. குறிப்பா பாருங்க, நேற்று கௌரவ இலங்கையின் ஜனாதிபதி அவர்கள் வந்து வடக்கு மாகாணத்துல இது கச்சத்தீவு தொடர்பாக பேசியிருக்காங்க. அவங்களும் மேலோட்டமாகத்தான் பேசியிருக்காங்க. கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பாக பேசியிருந்தாங்க. அது ஒரு நாட்டின் ஜனாதிபதியா அவர் வந்து பேசுறது சரியான விடயம். யாருமே தங்களுடைய நாட்டு நிலப்பகுதியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா தளபதி விஜயனாக்கு தளபதி விஜயனால கொடி அடிச்சதெல்லாம் சொல்றதெல்லாம் பொய்யான செய்தி. தயவுசெய்து பொய் செய்திகளை பரப்ப வேண்டாம். அந்த வீடியோல இலங்கை தமிழர்கள் பெரிதும் மதிக்கிற ஒருவருடைய பேரை பயன்படுத்தியிருக்காரு. அதை பயன்படுத்தி கொண்டு ஈழத்து இளைஞர்களை வந்து கேவலமா பேசுறாரு. தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. ஈழத்து இளைஞர்களுக்கு எல்லாமே பகுத்து ஆராய்ச்சி செயற்பட தெளிவாக தெரியும். புரியுதா? எங்கள் இளைஞர்கள் உலகத்தில் இருக்கிற இளைஞர்கள் போலதான் எல்லா நடிகரையும் நேசிப்பாங்க, படத்தை போய் பார்ப்பாங்க. ஏன் நாங்க பார்க்கக்கூடாதா? ஏன் நாங்க மனிதர் கிடையாதா? எங்களுக்கு மட்டுமே என்னப்பா நீங்க ஒரு ரூல்ஸை போடுறீங்க? புரியல எனக்கு. ஏன் நாங்க ஒரு படம் பார்க்கக்கூடாதா? ஒரு நடிகர் நேசிக்கக்கூடாதா? ஈழத்தமிழர்கள் மட்டும் என்னப்பா ஒரு விதிவிலக்கா? எல்லாரும் போலதான் நாங்களும், எல்லாரும் போலதான் எங்களுக்கும் ஆசை பாசங்கள் எல்லாம் இருக்கும். புரியல எனக்கு. தெளிவா ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். நீங்க எல்லாமே ஒரு ஊடகத்தில இருந்து கொண்டு பொய்யை பரப்பி கொண்டிருப்பவர்கள். எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் நீங்க சொல்ற செயற்பாடுகள் எதுவுமே இல்லை. இல்லாத பட்சத்துல வந்து பொய் செய்திக்க பரப்பி தளபதி விஜயனோட பேரை கெடுக்குறீங்க. எனக்கு தெரியும் நீங்க தளபதி விஜயனாக்கு எதிராக வீடியோ பதிவு ஏகப்பட்டு செய்திருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். எங்களுடைய பேரை பயன்படுத்தி நீங்க சுயலாபம் தேட வலிக்கிறீங்கன்னு சொன்னா நிச்சயமாக நாங்கள் எதிர்வினை ஆற்ற வேண்டி வரும். பொய் செய்தி பரப்ப வேண்டாம் தயவு செய்து. வடக்கு மாகாணத்துல அவ்வாறான தடை, அவ்வாறான என்ன சொல்றது, கொடிக்கம்பம் அகற்றல் நடவடிக்கை நடந்திருந்தா நிச்சயமாக நாங்கள் அதுக்கான வீடியோ பதிவு போடுவோம் சோசியல் மீடியாலேயோ இல்லை யூடியூப்லேயோ. அதுக்கு பிறகு நீங்கள் அதை சம்மந்தமாக எடுத்து பேசுங்க. நீங்களே நாங்கள் தான் முதலாக இந்த வீடியோ பதிவை செய்கிறோம்னா நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா நீங்கள் தான் இடிச்சது, இன்னும் செட்டப் பண்ணி எல்லாத்தையும் வச்சு நீங்களே இடிச்சிட்டு நீங்களே அப்லோட் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. புரியுதா? அதனால நீங்க பொய் செய்திகள் பரப்பும் பொழுது வந்து எதிர்வினை வரும். அதை இன்முகத்தோட ஏற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாக தலைவர் ரசிகர்களும் தமிழ்நாட்டில் இருக்க மக்களே, இவர் சொல்வது அனைத்துமே எதுவுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. அவ்வாறான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்தால் நிச்சயமாக நாங்கள் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல்ல போடுவோம். அந்த தடை அப்படியான ஒரு செய்திகளுமே இல்லை. யாருமே எதுவுமே நம்ப வேண்டாம். அவ்வாறான செய்திகள் வரும் பட்சத்தில் வந்து நிச்சயமாக நாங்கள் வந்து யாருக்கும் பயப்படாமல் எங்கள் ஊடகத்தில் வருகிறோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு வீடியோ சந்திக்கும். பாய்.